ஆதி சித்தர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சித்தர்கள் தங்களின் மெய் அறிவின் மூலமாக பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார்கள். அவர்கள் பல துறைகளில் சிறந்து விளங்கினார்கள் என்றால் அது மிகையாகாது. சித்தர்களின் மிகவும் மகத்துவமான கண்டுபிடிப்பாக போற்றப்படுவது ரசமணி. ரசமணியை பயன்படுத்தி சித்தர்கள் பல சித்து வித்தைகளை செய்துள்ளார்கள். தண்ணீரில் நடப்பது, ஆகாயத்தில் பறப்பது, தேசம் விட்டு தேசம் செல்வது, கண்டம் விட்டு கண்டம் செல்வது, கிரகம் விட்டு கிரகம் செல்வது என்று பல சித்து வித்தைகளை செய்துள்ளார்கள். பாதரசம் எனும் உலோகம் இயற்கையாக பூமியிலிருந்து கிடைக்கக்கூடியது. இது திரவ நிலையில் இருக்கக்கூடியது. திரவ நிலையில் இருக்கும் பாதரசத்தை அப்படியே மனிதர்கள் பயன்படுத்தினால் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடியது. அதனால் சித்தர்கள் தங்களின் மெய் அறிவின் மூலமாக மூலிகைகளின் உதவியை கொண்டு திரவ நிலையில் இருக்கும் பாதரசத்தை திடநிலைக்கு மாற்றினார்கள். அப்படி திடநிலைக்கு மாற்றப்பட்ட பாதரசத்தின் பெயர் ரசமணி. அந்த முறைக்கு பெயர் ரசவாதம். இப்படி தயாரிக்கப்பட்ட ரசமணியின் செய்முறைகளை சித்தர்கள் பாடல்களாக மனிதர்களுக்கு பயன்படும் வகையில் எழுதி வைத்துள்ளார்கள். சித்தர்களின் பாடல்கள் மூலமாக ரசமணி பல வகைகளில் தயாரிக்கப்படுகின்றது. அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கும் ரசமணி யோக ரசமணி. இந்த யோக ரசமணியை பயன்படுத்தும் பொழுது ஒரு மனிதனுடைய கவனம் அதிகரிக்கும். இப்போ நீங்க தவம், தியானம், யோகம் இந்த மாதிரி கலைகளை கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா யோக ரசமணியை பயன்படுத்திட்டு நீங்க இந்த கலைகளை கத்துக்கும் பொழுது இந்த கலைகளில் இருக்கும் அடுத்த நிலைக்கு போவதற்கான வழி வகைகளை இந்த யோக ரசமணி தரும். கவனத்தை அதிகரிக்கும். ஆற்றல் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். அதுக்கப்புறமா இப்போ நீங்க மந்திர ஜபம் பண்ணணும், இல்ல மந்திர உச்சாடனம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த யோக ரசமணியை பயன்படுத்திட்டு நீங்க மந்திரங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். உங்களுடைய கவனம் சிதறாமல் நீங்க எடுத்த காரியத்தை சரியா முடிப்பதற்கான சக்தியை இந்த யோக ரசமணி தரும். அதுக்கப்புறமா இப்ப குழந்தைகள் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கணும், அவங்களோட கவனம் சிதறி இருக்கு, அவங்களால படிப்பை ஒழுங்கா படிக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த யோக ரசமணியை குழந்தைகளுக்கு போட்டு விடும் பொழுது அவங்க படிப்புல கவனம் அதிகரிக்கும். அவங்க